கதை சொல்லி முடிச்சோடனே வெங்கடேசன் சார்ட்ட கை கொடுத்து குட் நரேஷன் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன் அவர் பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சோம். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவரே ப்ரொடியூசர். நான் கம்பெனி அழைக்கும் போது விஜயகாந்த் சார் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் தோல்வியான இயக்குனர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் கூட அதில் இருந்து எனக்கு பண்ணலை. கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல்க. சிறு பொன்மணி அங்கே தான் வருவீங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்ஸ் வந்துருச்சு. நீ சொல்லாதப்பா, திருப்பி இதாக இருப்போம், படம் வந்து போயிடுச்சுப்பா. அது நாள்லையா சுந்தரபாண்டியன் வில்லன் யார் பண்ணலாம் அப்படின்னும் போது டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம் விஜய் சேதுபதி. நான் வேணான்னு சொன்னேன். வேணாம் விஜய் சேதுபதி வேணாம். இப்போ தாரத்தப்பட்டை இந்த பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருமே இவரை சொல்லுவாங்க. இவரும் ஒரு காரணம், இவர்னால எல்லாமே இருந்த ஒரு ஆள் இப்போ இல்லை. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னால மலையாள சினிமாவே வந்து ஒரு ஆட்டம் கண்டிருக்கு. வரலன்னு நினைச்சேன். வாங்க. விகடன் பிரஸ் மீட் வித் சசிகுமார், பவர்ட் பை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். லயன் காஷ்மீர் ஹனி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர். விஜயகாந்த் சாரை நேரில் மீட் பண்ணியிருக்கீங்களா? அவர் உங்களை மாதிரியே அவரும் மதுரையிலேருந்து வந்து சினிமாவில் ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளானவர். அவரோட லைஃப் டைம் ஜேர்னியே ரொம்ப ஒரு சாகசம் நிறைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஜேர்னி உங்களுக்கு எந்தளவு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு? அவரை நேரில் மீட் பண்ண அனுபவம் ஏதாவது? ரொம்ப சந்திச்சதில்லை. நாங்கள் வந்து நாடோடிகள் பார்த்துட்டு, நாடோடிகள் இவருக்கு போட்டு கனியனை இது பண்ணி வச்சார். அப்போ பேசியிருக்கோம். படம் பார்த்துட்டு வாழ்த்துனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அப்போ கூட எங்கே அவரவே வானத்தை போலன்னு அந்த படத்தில் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் யாரும் அந்த வானத்தை போல மேடம் வேறு வர்றாங்க அப்படின்னு இருந்தோம். அதெல்லாம் அவர் ஈஸியாக பார்த்துட்டு போன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் வாழ்த்தின ஒரு விஷயம், நல்லா வாங்க அப்படின்ற ஒரு விஷயம். மதுரையிலேருந்து வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இவ்வளோ தூரம் ஒரு இதாக வந்துட்டு அரசியல்லையும் வந்த ஒரு விஷயம்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எல்லாருக்குமே அவர் விஷயம், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இல்லை. சினிமாவில் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். நான் வந்து அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே, இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே, நான் அசிஸ்டண்ட்டாக இருக்க முன்னாடியே நான் கம்பெனி அழைக்கும் போது விஜயகாந்த் சார் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் கேள்விப்படுறோம். நாங்கள் ராவுத்தர் ஆஃபீஸ்க்கெலாம் போனதில்லை, வந்ததில்லை. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க ராவுத்தர் ஆஃபீஸில் சாப்பாடு கிடைக்கும், விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் சாப்பாடு இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தபோது அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் அது பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மூலமாக தான் அதுதான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஹீரோலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரே சாப்பாடு தான். யாருக்கும் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. என்ன ஹீரோ கொடுக்குறீங்களோ, ப்ரொடியூசர் கொடுக்குறீங்களோ, அதுதான் எல்லா பேருக்கும், ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் கடைசி வரைக்கும் நான் 10 படமும் அப்படி தான் நான் பண்ண படங்கள் வச்சு இது பண்ணோம். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் மறந்தாலும் நம்ம கொடுத்த சாப்பாடு யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பணம் இருந்தால் வேணும்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் போதும்னே சொல்ல மாட்டோம். ஆனால் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம், வயிறு நிறைஞ்ச சாப்பாடை தான் போதும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் நிறைவை கொடுக்கும். அந்த சாப்பாடு தான் நிறைவை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது நமக்கு இன்ஸ்பயர். அங்கே போனால் எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதான் என் ஆஃபீஸ்லேயும் நான் பண்ணியிருந்தேன். எப்போ வந்தாலும் யார் கேட்டாலும் கொடுக்கணுன்ற விஷயம், எல்லாருக்கும் இது கொடுக்கணுன்றது அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சார், இது வரைக்கும் ஒரு 11 புது இயக்குநர்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு ஷேர் பண்ண முடியுமா? நானே இயக்குனராக வந்தனால தான். ஸோ நம்மளும் புது இயக்குனராக வந்தனால தான் நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் இப்போ படம் பண்ண முடியாத சூழல். பண்ணாலும் எங்கிட்டிருந்து யார் வர்றாங்கன்னு தெரியாது. பண்ணணும் தான் ஆசை. அதனால தான் நந்தனே பண்ண முடியல. பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறீங்க 11 புது இயக்குநர்கள் நான் நடித்து தயாரித்து இன்னும் ஒரு 20 இயக்குநர்களில் கொண்டு வந்திருப்பேன். ஸோ அது முடியலை. இன்னும் அது என்னன்னு தெரில. உங்களுடைய மறுபடியும் ஆனந்தவுடன் பேட்டியை தான் சொல்கிறேன். நான் வந்து 10 இயக்குனராவது நான் முதல் படத்தில் என்னுடைய பேட்டி கதிர்வேலன் சார் எடுத்தார். கதிர்வேலன் சார் எடுக்கும்போது நான் அதில் சொல்லியிருந்தேன், 10 இயக்குனர்களாவது நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் அப்போ சொன்னேன். அது 11 இயக்குனர் வந்துருச்சு. சூப்பர். 11 இயக்குனர் வச்சு
நான் தயாரிச்சிருந்தேன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அது ஆகலை. பட் நான் நடித்து இது பண்ணுற ஒரு விஷயம். அப்புறம் சரவணன் இதில் அது சொன்னதெல்லாம் அது நடந்திருக்கு. அப்போ சொல்லும்போது நான் கனிக்கு நான் நாடோடிகள் பண்ணுவோம் சரவணன் இன்டர்வியூ எடுத்தார். அதில் சொல்லும்போது என்ன அப்படின்ற ஒரு விஷயம், ஏன் தோல்வி இயக்குனர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க? கனி அப்போ வந்து தோல்வி 2 படம் சரியா தோல்வியாச்சு. அப்போ தோல்வி இயக்குனர் வச்சு பண்ணேன். அப்போ ஏன் தோல்வியான இயக்குனர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஒருத்தவங்களை தூக்கி விடுறதும் ஒரு கலை தான். ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி விடணும், நடந்து போகக்கூடாது. நான் வந்து வச்சுருக்கிறது வந்து பெரிய காலேஜ்லாம் கிடையாது, டியூட்டோரியல் காலேஜ் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொன்னேன்னா, டியூட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கேன், இங்கே ஃபெயிலானவங்களையும் பாஸ் ஆக்கிடுவோம், அதுக்கு தான் நான் வச்சுருக்கேன். நான் பெரிய காலேஜ் பாஸ் ஆனவங்களுக்கு காலேஜ் வைக்கலை, டியூட்டோரியல் வந்து ஃபெயிலானவங்கள பாஸ் ஆக்கி விடுறதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் புது இயக்குநர்களையும் தோல்வி ஆன இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி நான் அவங்கள இது பண்ணுவேன்னு நான் அப்போ சொன்ன ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் கூட அதில் இருந்து எனக்கு பண்ணலை. கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல்க, இந்த இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது. நீ அன்னைக்கு சொன்ன நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது பலிக்கும்வாங்க. ஸோ அதுதான், அதை நான் வந்து நெகட்டிவாலாம் வருத்தப்பட்டெல்லாம் சொல்ல ரொம்ப சந்தோஷமாகவே சொல்கிறேன், பெருமையாகவும் சொல்கிறேன். ஏன்னா வெற்றி பெற்ற இயக்குனர் என் படம் பண்ணியே வெற்றி பெற்றவங்க அடுத்து என்ன வச்சு பண்ணலை. சார் ஜெயிச்சிரு சார், அடுத்து உங்களை வச்சு பண்ணுவோம் சார் அப்படின்னு எந்த இயக்குனரும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. ஜெயிச்சுட்டு அவங்க வேறு இயக்குனர் பண்ணுறாங்க, அது அவங்க வளர்ச்சி, அவங்களோட முயற்சியில் வந்தாங்க, அவங்க ஜெயித்தாங்க, அப்படி தான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் பண்ண இயக்குனர்கள் யோசித்து பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ லிஸ்ட் எடுத்தீங்களே எத்தனை பேர்னு, அதை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதில் இத்தனை இயக்குனர் புது இயக்குனர்கள் இத்தனை எல்லாம் தோல்வி பெற்று தான், தோல்வியான இயக்குனர் படத்தில் தான் நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து கடவுள் நமக்கு சில பேரை இதுக்கு தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு அப்படி வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சிக்கிறேன். நான் அவங்கள வளர்த்து விடலை, நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணல, அவங்களோட திறமைகள் தான் பண்ணுறோம். பட் அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உறுதுணையாக இருக்கேன்றது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். நான் ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்குன்றதை நான் சந்தோஷப்படுறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். கிராமிய படங்கள் எடுக்கிறப்ப ஒரு பெரிய குடும்பத்தை அதில் காமிக்கையில் ஒரு சாதி குறித்த சூசகமான வார்த்தைகள் வந்து அனிச்சை செயலாக டைலாகாகவே வந்துடுது. பொதுவாக தெக்கத்தி சினிமாக்கள் எல்லாம் இதை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் நடித்த படங்கள்ல அந்த மாதிரி தருணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் நிறையா தெக்கத்தி சினிமாக்கள் நடிச்சிருக்கீங்க. நிறையா தெக்கத்தி சினிமாக்கள், அதில் வந்து பெரிய குடும்பத்து பிள்ளையெல்லாம் நடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களை அறியாமே கூட சாதி குறித்த அந்த வசனங்கள் அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, தவிர்த்திருக்கீங்க? அதை நான் தவிர்த்திருக்கேன். அது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நடிக்கும்போது எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாருக்கும் சார் உங்களை பிடிக்கும், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்குவோம்ல. நம்மளாக பண்ணிடுவோம் ஒரு சில விஷயங்கள், அப்போ தெரியாது. அப்போ நம்ம படம் பார்த்து சொல்கிறவங்க மக்கள், நான் சொல்கிறது ரசிகர் ஆடியன்ஸாக பார்த்து சொல்லும்போது, சார் நீங்கள் இப்படி இது பண்ணிடக்கூடாது, இல்லைங்க அது இவர் படம், அது நான் உங்கள் படம் தான் பார்க்குறோம், நீங்கள் எல்லாருக்கும் இதான போது. ஸோ அப்போ நான் வந்து டைரக்டர் சொல்லும்போது அதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லும்போது இதை தவிருங்க, இது இப்படி வைக்காதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்றத நான் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லோரும் பொதுவாக பார்க்க வேண்டிய ஒரு படம், அப்படி தான் நினைப்பேன். இப்போ நந்தன் கூட பார்த்தீங்கன்னா அது எந்த இதுவும் வராது, யாரையும் குற்றம் சொல்லியோ எதுவும் இப்படி நடக்குது அப்படின்னு தான் சொல்கிறத தவிர இவங்க மேலே குத்தம் அவங்க மேலே குத்தம், இவங்கள தப்பாவோ அவங்கள தப்பாவோ காமிக்கக்கூடிய படமாக நந்தன் வரல. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், இவங்களை நம்ம பார்க்காம விட்டுட்டோம், இவங்களை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் அது சொல்லப்படுவதே தவிர யாரையும் இது பண்ணி சொல்லலை. ஆனால் சார் சொல்கிற மாதிரி இன்டென்ஷனோட இல்லைன்னா கூட கேஷுவலாக கூட அந்த அப்படியான, ஏன்னா அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிராமிய படங்கள் பண்ணும்போது சும்மா வசமாக கேஷுவலாக பேசுறது கூட அது வந்து பேரை வச்சே இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பேர் கூட வைக்க முடிய மாட்டேங்குது. பேர் வச்சா நீங்கள் இவரை தான் சொல்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் பார்க்கப்படுது. குட்டி புலி நான் பண்ணும்போது அப்படி தான், ஒரு பேர் வில்லனுக்கு வேறு பேர் வச்சுட்டாங்க. அந்த பேர் எனக்கு அந்த ஊருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பேர்னு எனக்கு தெரியாது. அந்த படம் பண்ணும்போது தான் எனக்கு சொல்கிறாங்க, சார் இந்த பேர் இது, ஏன்னா வில்லனுக்கு வேறு பேர். ஓகே, ஆக்சுவலி அது தப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அது வைக்க வேணாம், எதுக்கு எல்லாருமே படம் பார்க்கணும் எதுக்குன்றது தான், அந்த பேர் தானே பிரச்சனை. இந்த பேரை வச்சு இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் யோசித்தோம். இவர் பேர் வச்சா அது இதாக வருதுன்னா,
இது இது இந்த இந்த ஜாதியை குறிப்பிடும் மாதிரி இருக்குது. இன்னொரு பேர் சொன்னால் என்னப்பா பேருக்கு ஜாதி வச்சிங்கன்னா யார் பேரை தான் வைக்கிறது அப்படின்னு ஒன்று யோசித்தோம். எதுவுமே வைக்கலான்னா கடைசி எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூர்த்தி இருந்தார். மூர்த்தின்னு அவர் பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு மூர்த்தின்னு வைங்கப்பா, ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவர்கிட்ட என்ஓசி வாங்கிடுவோம், இவர் தான் அந்த கேரக்டர்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு மூர்த்தின்னு வச்சோம். மூர்த்தின்னு வச்சா நான் மூர்த்தி, இந்த மூர்த்தி, அந்த மூர்த்தின்னு வாங்க. நீ என்ன மூர்த்திப்பா அப்படிங்க. எம்எம்எஸ் மூர்த்தினா அந்த எம்எம்எஸ் மூர்த்தினே வைங்கன்னு சொல்லி அந்த படத்தில் வில்லனில் பார்த்தா எம்எம்எஸ் மூர்த்தின்னு இருக்கும். அதான் ஒருத்தர் இதை நாங்கள் வெறும் மூர்த்தின்னு இது நாங்கள் எம்எம்எஸ் மூர்த்தி, அது எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூர்த்தி, யார் கேட்டாலும் இவர் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படின்னால அப்படி வச்சது. அந்த மாதிரி சில விஷயங்கள் பேர் வச்சாலே இது பண்ணாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. சு வெங்கடேசன் சாரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கதை பண்ணி விஜய் சார்கிட்ட சொன்னீங்க. கதை கேட்டுட்டு விஜய் சார் என்ன ரியாக்ஷன் சொன்னார்? சு வெங்கடேசன் சார் ரசிகரா? அதை கேட்க சொன்னார்? அவர் கேட்க சொன்னாரா? வெங்கடேசன் சார் கேட்க சொல்லல. நாங்கள் நண்பர்கள், சு வெங்கடேசன் சார் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் இந்த கதை பண்ணிவிட்டு நாங்கள் விஜய் சாருக்கு சொன்னோம். அவர் தான் நரேஷன் கொடுத்தாரு. கதை கேட்டு முடித்த உடனே விஜய் சார், நாங்கள் விஜய் சாருக்கு வேறு கதை தான். நான் ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு காப் ஸ்டோரி அது ஒன்று பண்ணியிருந்தேன். அதை தான் சொல்லணும்னு போனேன். அவர் சொல்லும் போது நீங்கள் அடுத்து என்ன மாதிரி படம் நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க, நான் அடுத்து எடுக்கணும்னா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும்னு நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்களா ஒரு இது, நான் அடுத்து இந்த படம் பண்ணிவிட்டு இது பண்ணேன் சார், அது நான் வச்சுருக்கேன் சார், அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை சார் அப்படின்னு சொல்லி. அதை சொல்லுங்கன்னாரு. இல்லை சார் உங்களுக்கு நான் இது சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை எனக்கு அதை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பேன், அதை சொல்லுங்கன்னாரு. அப்புறம் மறுநாள் நான் வெங்கடேசன் சாரை கூப்பிட்டு போய் வெங்கடேசன் சாரை சொன்னேன். கதை சொன்னார். கதை சொல்லி முடித்தோடனே வெங்கடேசன் சார்கிட்ட கை கொடுத்து குட் நரேஷன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த மாதிரி நரேஷன் நான் கேட்டதே இல்லை, அருமையான இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் நினச்சேன் அவர் பண்ண மாட்டார்னு தான் நினச்சோம். அது ஆனால் பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஒரு விஷயம். பட்ஜெட்டாக சொல்ல அது பெரிய இது. நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குது அந்த கதைக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இவர் ஏற்றுக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஒரு கிரிட்டிக்கலாக கதைக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஏற்றுக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்தது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவரே ப்ரொடியூசர் சொன்னார். அப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நாங்கள் போய் கதை சொல்லி எல்லாம் பண்ணோம். பட் என்னென்னா அவங்க பட்ஜெட் கொடுக்கும்போது பட்ஜெட் பெருசாக இருந்தது. அப்போ பாகுபலி எதுவுமே வராத சமயம். அப்போ பட்ஜெட் பெருசாக இருந்தனால அப்போ அது பண்ண முடியல. அப்புறம் வேறு படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கனால இப்போ நான் ஹிஸ்டாரிக்கல் இதே மாதிரி ஒன்று பண்ணிட்டேன். ஒரு 4 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அது இதானது. ஆனால் அவரே ப்ரொடியூசர் சொல்லி பண்ண ஒரு விஷயம். திருப்பி நான் போய் அது லேட் ஆகுதுன்னு சொல்லி வேறு கதை கொடுக்க போகும்போதும் அவர் சொன்னார், எனக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். எனக்கு ஏன் மாற்றுறீங்க அப்படின்றீங்க. இல்லை சார் அது லேட் ஆகுது, பட்ஜெட்டு, எனக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நானும் பண்ணால் அந்த கதை தான் பண்ணணும். சார் அடுத்ததாக ஒரு குட்டி செக்மெண்ட்டு. ஸோ உங்களுடைய சினிமா கெரியரில் பர்சனல் லைஃப்லேயும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, பாண்டிங் பற்றி பேசலாம். பாரதி ராஜா சார். ஆமாம். கிராமம் எங்கள் ஊரில் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தவர். இவரும் நானும் இப்போ கெனடி கிளப் சுசி சார் டைரக்ஷனில் கெனடி கிளப் பண்ணோம். நானாக பண்ணோம், 2 படம் பண்ணோம். அவ்வளோ இயல்பம், எல்லா விஷயம் அப்படி போட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிடுவார், எல்லா கதையும் சொல்லிடுவார். எல்லா கதையும் சொல்லுவாட்டே மைக்க மாட்டாங்கடா, ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறாங்கடா அப்படின்னுவார். அதெல்லாம் எடுத்துருவான். அப்போ நானே 2 நாள் நானே எடுத்துருவேன். ஸோ அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். எல்லா விஷயத்தையும் ஜாலியாக பேசுவார். எப்படி படங்கள் என்ன மாதிரி எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் நான் எல்லாம் கேட்பேன். அவர் அப்படி சார் எப்படி சார் எல்லா விஷயங்களும் கேட்குறது உண்டு. சார் இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்க, இது எப்படி எடுத்தீங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் இதுவும் பண்ணியிருக்கேன், படத்தில் இது பண்ணியிருக்கேன். அவர் நிறையா சொல்லியிருக்காரு. இந்த படம் நானா படேகர் நடித்த படம் இவர் 3 நாள் தாண்டா கால் ஷீட் கொடுத்தாரு, மணிவண்ணன் கால் ஷீட் கொடுத்தாரு. நானா படேகரை வச்சு நான் பொம்மலாட்டம் நானா படேகரை வச்சு பொம்மலாட்டத்தை நான் நார்த் இந்தியாவில் எடுத்துட்டேன், ஃபுல்லாக எடுத்துட்டேன். மணிவண்ணன் 2 நாள் தான் கால் ஷீட் கொடுத்தாரு. மணிவண்ணன் சார் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணால், அது இங்கே 2 நாளில் ஃபுல் படத்துலையும் வர மாதிரி வச்சு பண்ணேன், எங்கேயாவது கண்டுபிடிச்சான்னு. ஸோ அதெல்லாம் எப்படி சார்னே, அது மேட்ச் கட்டிங் தாண்டா அப்படி பண்ணணும் அப்படின்றோம். அந்த எடிட்டிங்கில் வர மாதிரி யாரும் இது பண்ண முடியாது, அந்த மேட்ச் கட் பண்ணி பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு இது சொல்லி கொடுத்தவன் பாலான்னு. இதை ஒரு அவார்டு வாங்கின, நான் கடவுளுக்கு அவார்டு வாங்கினது கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்.
பாலானம் என்னுடைய முதல் படம். நான் வந்து முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு சமயம். நான் தான் ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட்லாம் இது பண்ணுவேன். நடந்து போய் தான், அப்போ நமக்கு தெரியாதுல, ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்னா நடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நடந்து போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுவேன், என்ன நடந்துட்டு இருக்கா, ஓட மாட்டியா, ஓடுறா அப்படின்னுவார். அன்னைக்கு ஓடுறான்னு விரட்டுனது தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் நிற்காம. ஸோ அந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவர்கிட்ட அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்ச ஒரு விஷயம். சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு பாராட்டினது, சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு ரொம்ப குட்டி புலி இதெல்லாம் பார்த்துட்டு பாராட்டினது என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு தாரத்தப்பட்டை நடிச்சு பண்ணும்போது இதாக இருக்கும். இப்போ தாரத்தப்பட்டை இந்த பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருமே இவரை சொல்லுவாங்க, இவரும் ஒரு காரணம், இவர் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க கேள்வி கேட்கும்போதே, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இதுக்கு பற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், வெற்றிக்கு நம்ம எத்தனை பேரை வேணால் காரணம் சொல்லலாம், ஆனால் தோல்விக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஸோ அந்த தோல்வியை கூட நான் என் குருவுக்கு கொடுக்க விரும்பலை, அந்த தோல்வியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னால் அவர் பழியை ஏற்றுக்க வேணாம், அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன், அது நான் ஏற்றுக்கிற சமயம், நான் தான் இது பண்ணி போனேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தோல்வியும் அந்த பழியும் நான் ஏற்றுக்கிறேன், அது எனக்கே வரட்டும் அப்படின்னு தான் நான் இப்போ எல்லாத்துட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். இளையராஜா சார் நம்ம சந்திக்காத, அவர் கேட்காத பாட்டே இருக்க முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேட்குற ஒரு விஷயம், சின்ன நமக்கு இன்ஸ்பிரேஷன், சிறு பொன்மணியை செய்யும். நீ அங்கே தான் வருவீங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்ஸ் வந்துருச்சு. நீ சொல்லாதப்பா, திருப்பி இதாக இருப்போம், படம் வந்து போயிடுச்சுப்பா, அது நாள்லையா, அது வந்து அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா, நான் சொல்லிடுறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ரசிகன், நான் வெறியன், அவ்வளோதான். ஓகே, வெறியன்னா நான் ஆசைப்பட்டதை நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக சுப்பிரமணியபுரம் பாடலே இல்லாத ஒரு படமாக தான் வச்சுருந்தேன். கண்களை ரெண்டால் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சுப்பிரமணியபுரம் நான் கதை எழுதும் போதே எனக்கு பாடல் சிறு பொன்மணி, இளையராஜா சார் தான் மியூசிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி, அவரோட பேக்ரவுண்ட் அந்த இதுதான் பாட்டு தான், அதனால தான் சிறு பொன்மணி அந்த இதுக்கு வந்துடும். லவ் பாட்டுக்கு சிறு பொன்மணி, தோட்டங்கொண்ட ராசாவே அந்த இதுக்கு வச்சு, அப்புறம் ஒரு கிராமத்து பாட்டுக்கு ஒரு இது பாட்டுக்கு ஒரு சாமி பாட்டு எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா, அந்த சாமி வர்றதுக்கெலாம் சாமி பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோகப்பாட்டு ஒன்று இருக்குல்ல, காதல் சிலுவை, அதுக்கு வந்து இதயம் போகுது அந்த பாட்டு, இதயோ அந்த பாட்டு போகும், அந்த பாட்டு போகணும், அந்த சோகப்பாட்டு. அது ரேடியோவில் ஒலிக்கும். அவள் இறங்கும் போது அந்த ரேடியோவில் அந்த டீ கடையில் அதான் டீ கடையில் ஷார்ட் வச்சுருப்பேன். டீ கடையில் இறங்கும் போது அந்த ஷார்ட் காதல் சிலுவைன்னு வரும். அப்போ இதயம் போகுதே அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அப்படி இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு கதவு, ஒரு வீட்டில் இருக்கணும், அந்த கதை வழியாக லீக்காக எவ்வளோ கேட்குதோ அந்த சாங்கோட அது அந்த தெருவுக்குள்ளே வரும்போது இன்னொரு இடத்துல கேட்கும், ஒரு ரேடியோ கடையில் கேட்கும், ஒருத்தன் இதில் மாட்டிட்டு அப்படி போவான், ஒரு ரிக்ஷாவில் கேட்கும். ஸோ அவள் எங்கெங்கே ட்ராவல் பண்ண, அதனால தான் அவளோட ட்ராவல் நான் வச்சுருந்தேன், அந்த ட்ராவல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த பொண்ணு எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் கேட்கும் அந்த பாட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒளிபரப்புற அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக அப்படி வச்சுருந்த வெறும் இளையராஜா சார் பாட்டு தான் அப்படின்னு வச்சும்போது தான் ஜேம்ஸ் சார் வந்து, ஏண்டா ஒரு படத்துக்கு சான்ஸ் கொடுத்துட்டு பாட்டே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், இது ரொம்ப கொடுமைப்படுத்துறதா, என்ன இது வரைக்கும் சாப்பிட கையை தட்டி விட்ட மாதிரி இல்லையா, ஒரு பாட்டு கொடுங்கடா அப்படின்னா, வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னா தான் சரி 2 பாட்டு பண்ணுவோன்னு சொன்ன பிறகு தான் கண்கள் என்றாலும் மதுரை குழுங்க ஃபஸ்ட்டு கொடுத்தேன். மதுரை குழுங்க சரியாக பண்ணோன்னே வச்சுட்டு, சரி இதையும் விட மனசு இல்லை, இதையும் விட மனசு இல்லை, ரெண்டையும் வச்சுக்கோன்னா அங்கேருந்து ஆரம்பித்து அதை வந்து சிறு பொன்மணியும் வச்சுக்கிட்டேன், இதையும் வச்சுக்கிட்டேன். அவர் மேலே, இளையராஜா சார் மேலே எல்லாருமே ஒரு சொல்கிற, இப்போ ஜேம்ஸ் சாருக்கு எனக்கும் சண்டை வர்றது வேறு விஷயம். அவரை பற்றி ஏதாவது சொன்னால் நான் தான் அதை அப்போஸ் பண்ணி, நீ எப்படி சொல்ல போச்சு அது தவறு அப்படின்றது அவருக்காக, ராஜா சாருக்காக நான் சண்டை போடுறது இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள அது நடக்கும், அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று விஷயமும் சொல்லணும், இதெல்லாம் சொல்லும்போது தலைமுறைகள் படத்துக்கு பாலுமகேந்திர சாருக்காக அவர் எந்த காசும் வாங்காமல், ஒன்லி ரெக்கார்டிங், அந்த வாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுத்தோம், காசு வாங்காமல் அவர் பண்ண ஒரு விஷயம். பாலு உனக்காக நான் பண்ணணும், எனக்கு எந்த காசும் கொடுக்க வேணாம் அப்படின்னு. பாலு சார் அவ்வளோ சந்தோஷமாக வந்தார். சசி ஒன் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்தார். என்ன இளையராஜா செட் யூ டோன்ட் வாண்ட் எனி மணி அப்படின்னாரு. அவர் அப்பப்போ இங்கிலீஷில் தான் அவர் தான் சொல்கிறார், ஹி செட் யூ டோன்ட் வாண்ட் மணி அப்படின்ட்டார். சார் ரொம்ப சந்தோஷம், கிரேட், இஸ் கிரேட் அப்படின்னுவார். அவர் அவ்வளோ 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணாங்க 2 பேரும், அதை நம்ம பார்த்துருக்கோம். நான் இளையராஜா சாரை வந்து சேதுலாம் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த படத்தை வா ஐ டேக் ஹிம் அப்படின்னா, நீ
கம் வித் மீ டேக் டு ஹிம் அப்படின்னு சொன்னார். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ சார் வந்து அப்படி தான் பேசுவார், இங்கிலீஷும் தமிழும் கலந்து தான் பேசுவார் அவர். கம் அப்படின்னாரு. சார் போவோம் சார், ராஜா ஐம் கம்மிங், ராஜா சார் தான் சொல்லுவார், ராஜா ஐம் கம்மிங் வித் சசி அப்படின்ட்டார். ஓகே வாங்க அப்படின்ட்டார். அப்போ என்னை அவர் கூப்பிட்டு அப்படி போகிற கையை பிடிச்சாரு, கையை தான் பிடிச்சாரு. அவர் கையை பிடிச்சானுங்களா, நம்ம எவ்வளோ ரசிச்ச ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தன்றது என்னுடைய தமிழ். ஓகே ஓகே. இப்படி ரசிச்ச ஒருத்தர் என்ன கையை பிடிச்சி இப்படி கூப்பிட்டு போகிறாரு. 1000 படம் இவரை வச்சு பண்ணலாமேடா சசிகுமார் அப்படின்னு நான் ரசித்தேன். பாலுமேந்திரா வச்சு இன்னும் எத்தனையோ படம் பண்ணணும் அப்படி கனவுல தான் போகிறேன். இவங்க 2 பேரை வச்சு இந்த காம்பினேஷன் வச்சு இன்னும் எடுக்கும்டா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசரை இத்தனை தோத்துருக்கேன். அங்கே ஃபினான்ஸு காசு கேட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறது, இதை விட என்ன தோத்தா கடனா, இன்னும் கடன் வாங்கி கூட நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற அந்த இதுதான் வருது. அவர் கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே அந்த பிரசாத் லேப் ஸ்டுடியோ அப்படி திறந்தா வயலின் பிட்டோட 1000 தாமரை மொட்டுக்கலையில் அந்த வயலின் பிட் வரும் பார்த்தீங்களா, அந்த பீஜம் வரும் பார்த்தீங்களா, அதை வாசிக்கிட்டு இருக்காங்க. 1000 தாமரை மொட்டுக்களே 1000 தாமரை, அதில் வந்து அந்த இன்பிட்வீன் வர்ற அந்த பீஜம் போகுது கோரஸோட எல்லாம் வருது. அப்படி எனக்கு புல் அரிக்குது. அவர் அப்படி கூப்பிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறோம். அவர் அதை முடித்த பிறகு அப்படியே வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அந்த அது என்னை வரவேற்ற மாதிரியே நான் ஒரு ஃபீல் பண்ணேன். அப்படி தான் எனக்கு இருந்தது. அப்படி ஒரு விஷயமா அது இருந்தது. அப்புறம் போய் பேசி இது பண்ணாருன்னா, அப்போ உங்கள் இது நல்லா பண்ணி நான் கடைசி கிளைமேக்ஸில் வருவேன் அந்த படத்தில், நல்லா இருக்குன்னு சொன்னது எல்லாம் சந்தோஷமான ஒரு தருணங்களை இருந்தது. சூப்பர் சூப்பர் சார். அசோக் எனக்கு எல்லாமே இருந்த ஒரு ஆள். இப்போ இல்லை, எல்லாமே பார்த்துக்கிட்டாப்புல. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ. என்னுடைய கடன் என்ன, இத்தனை பேர் கடன் கொடுக்கணும், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க பேர்லாம் இது, ஒரு 15 பேர். அசோக் இறந்தப்போ என்ன பண்ணணுமே தெரியாத ஒரு விஷயம். இன்னமும் அவனுடைய இழப்பு வந்து அவங்க குடும்பத்துக்கும், என்னோட அவங்க குடும்பத்துக்கும், அவங்க குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்டா அப்படி விட்டு போனேன், இருந்திருக்கலாம்லடா. இப்போ நம்ம வெற்றி அடையும் போது நம்ம கூடயே இருந்த ஒருத்தன் இல்லைன்ற போது இன்னும் வெறுமையாக தான் அது இருக்குது. என்ன வெற்றி பெற்றாலுமே ஒரு இழப்புன்றது ஒரு சினிமாவில் வந்து ப்ராஃபிட் லாஸ் அது வேறு, அது கிடச்சிரும். ஆனால் ஒரு இழப்பு, ஒருத்தன் கூட இருந்தவன் இழந்தது வந்து என்றைக்கும் அது வழியாக தான் இருக்கும். அது ஒரு தண்டனையாக தான் இருக்கும் நமக்கு. என்ன ஜெயித்தாலுமே இப்போ இந்த படங்கள்லாம் எனக்கு ஜெயிச்சு அயோத்தி நல்லா போயிருக்கு, இதெல்லாம் நல்லா மறுபடியும் எந்திரிச்சு நம்ம வந்து அப்படி நிற்கும்போது கடனெல்லாம் அடைச்சிட்டு, இப்போ வந்து நிற்கிறவங்கள கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம நின்று மறுபடியும் வந்து நிற்கும்போது இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வெற்றி பெற்றாலும் அந்த வெறுமை இருக்க தான் செய்யும். அது ஈடு செய்யவே முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தன். ஏன்னா அவ்வளோ கூட இருந்த ஒரு விஷயம். ஒரு 3 பேருக்கு தான் அவர் அவரை உன்னை பத்திரமா பார்த்துக்கோ எழுதும்போது இவன் வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு கணிச்சது. என் மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று பேசியிருந்தானா தப்பாக நினச்சிக்காத, மன்னிச்சிக்கோ, அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அது இருக்குது. அப்புறம் சரவணனுக்கு தான் அடித்தாப்புல கடைசியாக ஒரு மெசேஜ், என் மாப்பிள்ளையை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, கூட இருந்துக்குங்க, எது பண்ணாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அதனால தான் இரா சரவணன் இப்போ வரைக்கும் என் கூட நிற்கிறாப்புல. என் பணத்தை சாட்டிஸ்ஃபையோ இல்லையோ, என்னை விட்டு எல்லாரும் போன பிறகு கூட யாராவது ஒருத்தர் நிற்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது சரவணன் என் கூட நிற்கிறதும், இன்னும் நண்பர்கள் 2-3 நண்பர்கள் என் கூட இருக்கிறதும் நமக்கு பலத்தை கொடுக்குது. அவங்க எதுவும் செய்ய வேணாம், அவங்ககிட்ட சொல்கிறதுக்காவது ஒருத்தவங்க வேணும்ல, அப்படி இருந்த ஒரு விஷயம். என்னுடைய வெற்றியெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்குறேன், சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தால் 2 பேரும் அடித்தோம்டா ஜெயிச்சோம்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எங்கேயோ இருந்து அவனோட ஆசீர்வாதம், அவனோட ஆன்மா நம்மளை வந்து வாழ்த்துது, நம்மளை ஜெயிக்க வைக்கிது. நான் ஜெயிக்கலை, அவனோட ஆன்மா ஜெயிக்க வைக்கிது. அவன் தான் அந்த கதையை கேட்க வைக்கிறான், இப்படி நடத்தி வைக்கிறான்றதை நான் என்னுடைய நம்பிக்கையில் நான் நினச்சிக்கிறேன். அப்படி தான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர் உங்களுடைய வெற்றியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பார் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும் சார். விஜய் சேதுபதி, இது சுந்தரபாண்டியன் ஸ்டில்ஸு. விஜய் வந்து இப்போ சுந்தரபாண்டியன் வில்லன் யார் பண்ணலாம் அப்படின்னும்போது டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம் விஜய் சேதுபதி. ஏன்னா அந்த படத்தில் வந்து கேமராமேன் வந்து பிரேம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 படம் அவர் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு.
அப்போ கேட்டவுடனே நான் வேணான்னு சொன்னேன். வேணாம் விஜய் சேதுபதி வேணாம், ஏன்னா ஹீரோவை பண்ணுறாரு. அவர் எப்படிப்பா நம்ம வந்து கூப்பிட்டு வில்லனாக போகணும், ஏன்னா வளர்ந்து போயிட்டுருக்க ஒருத்தர் நம்மளே இது பண்ணிடுறோம் அப்படின்னு 2 படம் பண்ணிகிட்ருக்காரு, வேணாம் அப்படின்னு சொல்லிக்கும்போது கேட்டு வாங்க, இது இது வில்லன் அதெல்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சொன்னேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு, நான் எல்லா கேரக்டரும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போவே அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார். தன்னை ஒரு இமேஜுக்குள்ளே போடாமல் விஜய் சேதுபதி என்ன பண்ணார்னா, நான் எல்லா கேரக்டரும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ சுந்தரபாண்டியன், அதனால தான் சுந்தரபாண்டியன் டைம்லேயே அவர் 3 படம் ஹீரோவாக பண்ணும்போதும் வில்லனாக பண்ண ஒரு விஷயமா பண்ண, அதுலேயும் நல்லா பண்ணியிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் நாங்கள் எடிட்டிங்கில் நானும் பிரபுவும் பார்த்தது சூப்பராக வருவார். ஏன்னா அழகாக அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு நிறுத்தி ஒன்று பண்ணியிருப்பார். அந்த அந்த நான் இப்படி பண்ணவா, நான் அப்படி பண்ணவான்னு டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே பண்ணுற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவருடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நண்பர்களாக இருந்து ஒவ்வொருத்தவங்க சூரி அந்த இதில் நடித்தவங்க எல்லாமே சூரி இந்த பக்கம் ஹீரோ ஆடுறது, இந்த பக்கம் அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி, நான் இந்த பக்கம், இப்படி எல்லாருமே டைரக்டரு, இப்படி எல்லாருமே வரும்போது ரொம்ப சந்தோஷம். இனிகோ ஒருத்தன் இருக்கான், அவனும் வந்துட்டானா சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லாருமே சில படங்களுக்கு தான் அப்படி இருக்கும். ஒரு படத்தில் நடித்தவங்க எல்லாம் அங்கங்கே அப்படி இருப்பாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா 16 வயதிலே படம் கேள்விப்படுறோம். 16 வயதில் நடித்த டைரக்டர் பாரதி ராஜா அப்போ பயங்கர இதான, ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீதேவி, பாக்கியராஜ் சார், கவுண்டமணி, இப்படி கவுண்டமணி வரைக்கும் எல்லாருமே 16 வயதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அதில் நடித்த எல்லாருமே வந்து டாக்டரை தவிர அவர் தெலுங்குலையோ இதுலையோ போய் பண்ணார். அந்த டாக்டர் யாருக்கும் பிடிக்கல என்னன்னு தெரியல, அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. அப்புறம் அவர் டிவி சீரியல் அவரும் ஃபேமஸ் ஆனார். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல இளையராஜா சார் மியூசிக்கு, ஸோ இதில் நடித்த மலேசியா வாசுதேவன் சார் பாட்டு, இது எல்லாமே வந்து அப்படி நிற்கும். இது எல்லாமே வந்த ஒரு விஷயமா இந்த படத்தையும் அப்படி வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ நான் அதை கம்பேர் பண்ணிக்கிட்டேன். அதை ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு சுந்தரபாண்டியனில் சொல்கிற வசனம் தான் சார் ஞாபகம் வருது. நான் மாப்பிள்ளை சுந்தரபாண்டியன் புசலம்பட்டி பெரிய பார்க்குறவங்க பஞ்ச பாண்டவர்னா கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு இடங்கள்ல சூப்பராக இருக்காங்க அப்படின்றது வந்து சந்தோஷம் சார். சார், ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னால மலையாள சினிமாவே வந்து ஒரு ஆட்டம் கண்டிருக்கு. இந்த ஒரு இஷ்யூவை தமிழ் சினிமா எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கடா வரலையேன்னு நினச்சேன், வாங்க. பட் சீரியஸாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஹேமா கமிட்டின்றது விஷயம். நான் மறுபடியும் உங்களுடைய இதை தான் சொல்கிறேன். நான் ஆனந்த உடனில் ஒன்று சொல்லும்போது தான் சொன்னேன், ஒரு இஷ்யூ, ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு இஷ்யூ. அந்த டைம் வந்து அதை கேள்வி கேட்டாங்க, இப்படி இத்தனை பேர் அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டாங்களே, ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஆண்களை வந்து அந்த ஆனந்த உடனில் சொன்னேன், ஆண்களை வந்து பலமாக படைச்சதுக்கே பெண்களை பாதுகாக்க தான், பலாத்காரம் பண்ணல. சரிங்களா? இதுதான் உண்மையான விஷயமா நான் சொன்னேன். அப்போ ஆண்கள் வந்து பாதுகாக்கணும், அதுக்கு தான் வைக்கணும், சொல்லித்தரப்பட வேண்டும். நம்ம இதிலே வந்து இவங்களை இதாக இருக்கணும் அப்படின்றத ஆண்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு விஷயமா நான் இப்போ சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க சொல்கிற ஹேமா கமிஷன்ன்றது வந்து மலையாள சினிமாவில் இருக்குது அப்படின்னும்போது அது எல்லா இதுக்கும் ஒரு இடத்துல மட்டும் அது நடக்கலை, எல்லா இடத்துலையும், எல்லா சினிமாவில் மட்டும் நடக்கலை, எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தவிர்க்கப்படும். பெண்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து தவறு தான். எங்கே நடந்தாலும், எந்த தொழில் நடந்தாலும், அது சினிமா என்னோடய தொழில் போது என்னோடய தொழிலை பற்றி தான் பேசணும். ஸோ என்னுடைய தொழிலையும் நடந்தாலும் அது தவறு தான், வேறு எந்த தொழில் நடந்தாலும் தவறு தான். அப்போ அவங்கள பாதுகாப்புக்கான என்ன விஷயமோ அது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அவங்களையும் பாதுகாக்கணும். ஏன்னா வர்றவங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்க, ஒரு பெண் வந்து அவ்வளோ தூரம் வந்து வர்றாங்க, வந்து அவங்க எல்லாம் பண்ணி வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைக்குள்ளே தான் அவங்க நடிக்கவே வர்றாங்க. அப்போ அவங்களையும் நீங்கள் தொந்தரவு பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும். அப்புறம் அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் நீங்கள் கொடுக்க வேணும். அப்போ அவங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே என்ன ஆயிடுது, சினிமாலே இருந்து வச்சுக்கிறது இல்லை, படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அப்போ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் நீங்கள் வந்து மறைச்சி தான் வைக்க வேண்டியது இருக்குது. அவங்க டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன, படத்தில் இருந்து இன்டைரக்டாக தூக்கப்படுறதோ இல்லை ஏதோ பழி வாங்கப்படுதலோ அப்படி நடக்குது. அப்படி நடக்கூடாது. எல்லாம் நம்ம ஒரு குடும்பம்னு சொல்லிங்க, அப்போ அவங்கள எந்த தொந்தரவு பண்ணாமலும்
எல்லா இடத்துலையும் இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் சுப்பிரமணியபுரம் பற்றி உங்களோட கெரியர் பற்றி நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு எல்லாமே ஒரு புது தகவல், புது விஷயங்களாக தான் இருந்தது. ஸோ எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்றத வந்து உங்களோட இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ பண்ணும்போதோ இல்லை மற்ற இடங்களில் நீங்கள் பேசுகிறதோ போதோ நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு க்ளோஸராக உங்களோட என்டையர் ஜேர்னி ஆஃப் சினிமா அண்ட் ஃபேமிலி பர்சனல் லைஃப் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார். ஸோ நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும், சீக்கிரம் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க படங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நந்தன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. Bigadan press meet with Sasikumar, powered by Meenakshi Super Speciality Hospital, Madurai. Endrum first, Endrum best. Health partner, Lion Kashmir Honey, Asal Ten, Asandhen. Lion Kashmir Honey, hospitality partner, Ramada, Chennai Egmore.